VKRN விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சின்ன மருமகள் சீரியலில் நடித்து வருபவர் நடிகை ஸ்வேதா. இவர் சமூக வலைதளங்களிலும் படு ஆக்டிவாக இருந்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு தான் காதலித்து வருவதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் தான் காதலிப்பதாக கூறும் அந்த நபரின் முகத்தை காட்டாமல் சில புகைப்படங்களை மட்டும் பகிர்ந்து வந்தார் ஸ்வேதா. ஆனால் தற்போது அவரது காதல் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை சந்தித்துள்ளது. அவர் காதலிப்பதாக கூறிய அந்த நபர் திடீரென ஒரு சில யூடியூப் சேனல்களில் தோன்றி தன்னுடைய பெயர் ஆதி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தனக்கும் ஸ்வேதாவுக்கும் ரகசியமாக பதிவு திருமணம் நடந்துவிட்டதாக பேட்டியளித்திருக்கிறார். அவர்களின் காதல் கதை பற்றியும் சில தகவல்களை பகிர்ந்து வந்திருக்கிறார். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவி இது பேசு பொருளான நிலையில் அந்த நபரின் பேட்டி தொடர்பாக நடிகை ஸ்வேதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம் ஒன்றை தெளிவாக கூற விரும்புகிறேன். ஒரு தனி நபர் நான் அவரின் மனைவி என கூறியிருக்கிறார். அப்படி கூறிய அந்த நபர் ஒரு மோசடிக்காரர். அவர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அவரை போலீஸ் தேடி வருகிறது. அவர் என் பெயரை குறிப்பிட்டு பொய்யான கதைகளை கூறி நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் என கூறியிருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக நான் அவனை நிறைய நம்பிவிட்டேன். ஆனால் அவனின் உண்மையான குணத்தையும் குற்ற பின்னணியையும் பின்னர் அறிந்து கொண்டேன். இப்போது எனது எதிர்காலத்தை அழிக்க முடியாத வகையில் அவனுக்கு எதிராக புகார் அளித்திருக்கிறேன். நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டோம். சட்டப்படியான நடவடிக்கைகளை அதற்காக தொடங்கிவிட்டேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் என் புகைப்படங்கள் வீடியோக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தன் மீது அனுதாபம் ஏற்படவும் எனது புகழை கெடுக்கவும் நாங்கள் இருவரும் இப்போதும் ஒன்றாக இருப்பது போல தவறான கதையை பரப்புகிறான். எனக்கும் அவனுக்கும் இப்போது எந்த தொடர்பும் இல்லை. மேலும் யார் ஒருவர் என் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ தவறாக பயன்படுத்த அவருக்கு ஆதரவு அளித்தாலோ அல்லது உதவினாலோ அவர்கள் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னை பற்றி அவதூறாக பேசுபவர்கள் அல்லது உண்மைகளை திரித்து கூறுபவர்கள் மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என கூறியிருக்கிறார். நான் மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் நிறைய கடந்து வந்து விட்டேன். எல்லாவற்றையும் தனியாக சமாளித்து வருகிறேன். எனவே தயவு செய்து அனைவரும் தேவையற்ற நாடகங்களை ஊக்குவிக்கவோ அல்லது வதந்திகளை பரப்பவோ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது நிலையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். நடிகை ஸ்வேதாவின் இந்த தகவல் அவரது ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் விரைவில் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர ரசிகர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். VKRN விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.